channel. Hello friends, Vanakkam. நான் உங்கள் சச்சா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீர்க்கங்காய் and பால் வச்சு ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க கொடுத்திருக்கேன். இது செய்யிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது தோல் சீவிட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகாய் இப்படி நீளமா கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு. இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகம் சேர்த்த அப்புறம் ஒரு நல்ல மணம் வரும். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஜீரக பொடி இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக 1-2 நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு டைம் கலந்து விட்டுட்டு பீர்க்கங்காயிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நான் காய் வேகிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மூடி போட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் 1 கிளாஸ் பால் 100 ml இருக்கும், நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு மிதமான தீயில 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீர்க்கங்காய் பால் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாப்பாடு கூட சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Please like, share and subscribe to Navarasa Manam channel. Thank you. நன்றி, வணக்கம்.